அது இதுதான் இருக்கிற பிரச்சனை. இப்போ நம்ம கோரிக்கை என்ன? ரொம்ப சுலபமாக நம்ம தோழர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம கோரிக்கை கம்பன் ரயிலை மீண்டும் இந்த தடத்திலேயே இயக்க வேண்டும். இதுதான் நம்ம கோரிக்கை. அதே போல 3 ரயில் பாதைகளை நீங்கள் இந்த திருவாரூர் வழியாக நிறுத்திவிட்டு பேரள வழியாக கொண்டு செல்லக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்திக் கொள்ளப்படும். இதை ரயில் ஒருங்கிணைப்பாளர் சங்கத்திற்கு அந்த ஆலோசனை குழு இருப்பதாக இங்கே பாஸ்கர் இருக்கிறாரு. அதே போல நுகர்வோர் கூட்டமைப்பினுடைய தோழர் ரமேஷ் இருக்கிறார். அங்கே நாகப்பட்டினத்தில் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறார். இந்த 3 பேருமே சேர்ந்து அழைச்சிட்டு போய் நான் பேசியிருக்கிறேன். புது கோரிக்கைகள் டிஆர்எம்கிட்ட பேசியிருக்கோம், ஜிஎம்கிட்ட பேசியிருக்கோம். பல சலுகைகளை நம்ம பெற்றிருக்கோம். இப்போ அவங்க வேறு ஒரு பயிற்சிக்காக டெல்லி நொய்டாவுக்கு வந்தாங்க. தோழர் பாஸ்கர் பேராசிரியரும் ரமேஷ் இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் இதற்காகவே நான் டெல்லி போய் ரயில் போய் அந்த வாரியத்துடைய தலைவரை சந்தித்து நீண்ட நெடிய நேரம் இந்த பிரச்சனையை பேசுகிறோம். இப்போ அடிப்படையாக நான் பேசுனதுக்கு 7 நிமிஷம். எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இறைவனின் பேரொருள் குறித்து படிப்பாக என்று பிரார்த்தித்தவனாக திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் அண்ணன் CA பாலு அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 அல்லது 3 தலைமுறை காலங்களாக நாம் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3 தலைமுறையாக ஓடிய ரயிலை ஒரு அறிவிப்பால் மாற்றுப்பாதையில் இயக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசை ஒரு வன்மையான கண்டனத்தோடு இங்கு பதிவு செய்யவும் இருக்கின்றேன். நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் ஒரு 35 ஆண்டுகளாக 2010 ஏப்ரல் 23ஆம் தேதி தான் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் முதல்வதாக இயக்கப்பட்டது. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல 2010 அன்று ரயில்வே துறை அமைச்சராக இருந்த ஜாஃபர் ஷரீப் அவர்கள் ஆண்டவர் எக்ஸ்பிரஸ், அதே போல் காரைக்குடியில் வரக்கூடிய மனோரா என்று பெயர் என்று நினைக்கின்றேன், 2 ரயிலையும் ஒன்றாக இணைத்து தான் கம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலை 2010 ஏப்ரல் 23ஆம் தேதி முதல்வராக துவங்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலங்கள்